என்னையா என்னடி இது புதுசா முறை வச்சு கூப்பிடுற? இதுல புதுசு என்ன பழசு என்ன வேண்டி கிடக்கு? ஆமா, எங்க அப்பாவை நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? அண்ணேனுதான். அண்ணன் மக உங்களுக்கு என்ன வேணும்? மருமக. அப்போ நான் அத்தைன்னு கூப்பிட்டது சரிதானே? அடி ஆத்தி. இங்க பாருங்க அத்தை, இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னையில இருந்து வீட்டு வேலை காட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். கொண்டாங்க எப்படி? இந்த மங்கம்மாவே உங்க மருமகளா வரணும்னு தோணுமே, வந்துட்டா போச்சு. அத்தை அவங்க வாராங்க, நீங்களே சாப்பாடு போடுங்க, நான் வாரேன். என்ன கோலம்? ஆஹா, என்னமா இது? இலகெல்லாம் போட்டு சாப்பாடு ஏக தடபடலாம் இருக்கு. என்ன விசேஷம்? நல்ல விசேஷம் தான். வாசனை கமகமான்னு இருக்கு. மா, இப்படிதான் எப்போது அசத்திர சாப்பாடு போடு, பசிக்குது. கைய கழுவிட்டு வாடா. அதுக்கு என்ன, காலையில கழுவியாச்சு, நீ சாப்பாடு போடு. அச்சோ ஏமா கொஞ்சம் இரு. என்னமா இது? முருக மரத்தை முழுசா போட்ட மாதிரி இத்தம் தாண்டி நீ இப்படி செய்ய மாட்டிய? எல்லாம் அந்த சிரிக்கு வேலைதான். எந்த செருக்கி? காய்கறி காரி தான்ப்பா. முழுசு முழுசா போட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா அதான் போட்டேன். சரி. முருங்கக்காய் அது சும்மா கரும்பு மாதிரி இருக்கு. எனக்கு மாத்திரம் வசதி இருந்துச்சு, தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது, வளையல் போட்டே தீர்றேன் பாரு. என்னம்மா இது, சின்ன வளையலையா? இல்லப்பா, அவரக்கா. ஓ, அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படி சமைச்சதே இல்ல. பிரமாதம் போ. எல்லாம் அந்த காய்கறி காரி கைராசி தான். இன்னும் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பாரு. அம்மா, இந்த சோத்துக்கும் சாம்பாருக்கும் அல்வா முழுகிற மாதிரி இருக்கு. என் கண்ணே பற்று போல் இருக்கு. முதல்ல திசை சுத்தி போடணும், உனக்கு அப்புறமா சுத்தி போடுறேன். இவன் என்ன இங்க பண்ற? அவதான்டா இன்னைக்கு சோறாக்குனா. இதுவா? அநியாயம், அக்கிரமம், நல்லாவே இல்ல. இப்பதானே லட்டு அல்வான்னு சொன்னேன். அது ஏதோ நீ சமைச்சாங்கிறதுக்காக ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அதுக்காக காலம் பூரா நானே சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? காலத்துல இவ்வளவு மாதிரி ஒருத்திய கட்டிக்கிட்டேன்னா நானும் உட்காந்துக்கிட்டு சோறு திம்பல்ல. யாரு இவளையா? இந்த குண்டி மாட்டியா? ஏமா, ஏதாவது நடக்கிற மாதிரி சொல்லுமா. அப்படி சொல்லாதப்பா. ஏதோ துடுக்குத்தனமா பேசுவா, ஆனா ரொம்ப நல்லவ. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காத இந்த காலத்துல சமைச்சே வச்சுட்டு போறான்னா பாரு, சாப்பிடு. For more updates, like, comment, subscribe to our channel.